எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டா அப்பாவை அறிமுகப்படுத்துன்னு. நடக்கிற காரியமா? குடும்பம் ஒரு கடிகாரம் மாதிரி. அப்பா பெரிய முள், அம்மா சின்ன முள். இந்த குடும்பத்துக்கு தான் குடும்ப தலைவன் இல்லையே. பாவம், அம்மா தனியா கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் மனோ ஒரு முள்ளோட இருக்கிற அந்த வித்தியாசமான கடிகாரத்தை பிரசன்ட் பண்ணாலோ. நீ எவ்வளவுதான் வித்தியாசமான கடிகாரமா இருந்தாலோ இன்னொரு முள், அதான் பெரிய முள் பக்கத்துல இல்லைன்னா உன்னை முழுமையான கடிகாரமா ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு தேவை ஒரு பெரிய முள், எனக்கு தேவை ஒரு அப்பா. அப்பா, அவருக்கு நான் எங்க போவேன்? ஹலோ யங்மேன், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கழுத கட்டா குட்டிச்சுவரு, நான் எங்க போக போறேன் இந்த ரோட்டை விட்டு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மனம் விட்டு. சொல்லுமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு தான். அதான பார்த்தேன். அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், ஆஹா ஓஹோன்னு பீத்திக்கிட்டா. நானும் உடனே எங்க அப்பாவும் பெரிய பிசினஸ்மேன் தான், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாரு. டூ பூட்டி ஆகும். அப்புறம் அப்புறம் என்ன, ஏண்டா சொல்லி மாட்டிக்கிட்டோன்னு ஆயிடுச்சு. ஏன்? உடனே உங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டா பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்டு. கொஞ்சம் சங்கடமான நிலைமைதான். நீங்க மனசு வச்சா என்னோட பிரச்சனை தீந்துரும். எப்படி? எனக்கு நீங்க அப்பாவை நடிக்க முடியுமா? ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு தான். நான் கேக்குற உதவி கொஞ்சம் டூ மச்சா இருக்கலாம். ஆனா அப்பான்னு ஒருத்தர் இருந்தா அவரை காட்டிடினவ. அதான் என் ஃப்ரெண்டு சவால் விடும்போது என்னால உண்மையை பேச முடியல. ரொம்ப அசிங்கமா இருந்தது. அப்பா விட்டுட்டு போன கதை, அம்மா அழுத கதை, இதெல்லாம் அனாவசியமா அவகிட்ட எதுக்கு சொல்லணும்? அதான் அப்பாவை எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு ஒரு வேகத்துல சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சது எவ்வளவு அவசரப்பட்டுட்டேன்னு. அப்பாவுக்கு எங்க போறது? மெட்ராஸ்ல அப்பா அம்மாவை தவிர எல்லாம் கிடைக்கும் சொல்லுவாங்க. கரெக்ட், அது உண்மைதான். அப்பதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அடடா, கையில பாலை வச்சுக்கிட்டு எவ்வளவு பால்கோவா கலைவாளான்னு. அதான் ஓடி வந்துட்டேன். இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு அப்பா ரோல் கொடுத்துருக்கேன்னு. என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. என்ன சார் கண்ணு கலங்குது? உனக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டேன். உனக்கு என்னம்மா, நான் உனக்கு அப்பாவை நடிக்கணும் அவ்வளவுதானே? நான் ரெடியம்மா. ரொம்ப தேங்க்ஸ் யங்மேன். நாளைக்கு சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற லக்கி ரெஸ்டாரண்ட் வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கே வந்துருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க கார்ல ஒன்னாவே போயிடலாம். ஓகே, மறந்துடாதீங்க. இதே இடத்துல.
காரோட. அப்பா வேஷம். மகளே மகளே மகளே, நான் மனதில் சுமந்த மகளே. மகளே மகளே என்றழைக்க மனமோ மனமோ துடிக்குதம்மா. ஓரடி நடந்து முன்னால் வந்தால் உறவு கயிறு இழுக்குதம்மா. ஓரடி நடந்து முன்னால் வந்தால் உறவு கயிறு இழுக்குதம்மா. மகளே மகளே மகளே, நான் மனதில் சுமந்த மகளே. உன்னை கருவில் சுமந்த அன்னை 10ஆம் மாதம் மகளென்றாள். உன்னை நெஞ்சில் சுமக்கும் தந்தை எப்போதம்மா மகளென்பே. நண்பன் ஒருவன் தந்தையாவது நடைமுறையாகும் நிகழ்வம்மா. தந்தை நண்பன் ஆவது விதியால் நேர்ந்த விபத்தம்மா. மகளே மகளே மகளே, நான் மனதில் சுமந்த மகளே. மகளே மகளே என்றழைக்க மனமோ மனமோ துடிக்குதம்மா. ஓரடி நடந்து முன்னால் வந்தால் உறவு கயிறு இழுக்குதம்மா. ஓரடி நடந்து முன்னால் வந்தால் உறவு கயிறு இழுக்குதம்மா. மகளே மகளே மகளே, நான் மனதில் சுமந்த மகளே. என்னத்தா? மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏத்தா, இத சொல்றதுக்கு இம்புட்டு தூரம் வந்தே? அது இல்லம்மா, நான் சாயங்காலம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏ ஸ்பெஷல் வடையோ? இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாம் இல்ல. அதை விட முக்கியமான ஒரு விஷயம். என்ன? என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னேன். யார? அது சஸ்பென்ஸ். காரியம் முடிஞ்ச உடனே நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி. நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசி ஐரத்தா. நான் வரேம்மா. வாடா. அம்மா, நான் காலேஜ்ல இருந்து வர டைம் ஆகும். என்ன ஸ்பெஷல் கிளாஸா? இருட்டுறதுக்கு முன்னாடி பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருடி. நீ வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்கார வேண்டியிருக்கு. எது கெரோசின் வத்திப்பட்டிமா இருப்பியே அது சொல்றியா? கொழுப்புதான். காலேஜுக்கு போற நேரம் மதுமா, என்ன அனாவசியமா டென்ஷன் ஆக்காத. ஸ்வீட் மம்மி. சிவகாமி, நான் ஆபீஸ் புறப்படுறேன். வர்றதுக்கு லேட் ஆகும். பொன்னரசிக்கு ஸ்பெஷல் கிளாஸா? அப்பாவுக்கு என்னவா? முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஓ, புது கான்ட்ராக்டா? இல்ல, பழைய கான்ட்ராக்ட் தான். புதுப்பிக்க வேண்டியிருக்குது, அவ்வளவுதான். வெற்றிகரமா முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து சேருங்க. ஏமா, நீயும் அப்பா கூட சேர்ந்து போக வேண்டியதானே? அப்பா ரூட் வேற, ஏ ரூட் வேற. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே ரூட்ல எப்பதான் போறீங்களோ தெரியல. நீங்க கிளம்புங்க. சூப்பரா சாப்பிட்டு போறோம் வெளியில. ஓகே.
சர்தாஜிலாம் சர்வரா போட்டுருக்காங்க. நாட்டில் வேலையில திண்டாட்டம் எந்த அளவு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ சொல்லு. ஏன் தேவை பேசிட்டு இருக்க? ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல்? நான் ஒண்ணும் என்ன இருக்கு? பட்லி 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 தெரியாது? ரவா பட்லி, காஞ்சிபுரம் பட்லி. என்னடா பட்ட பகல்லையே பட்லி இருக்குங்களா? விடாத அமுக்கு. பட்லி கொடுங்க. பட்லி பட்லி. அனுப்புறான், ஜமாய்க்கிறான். உடனே பட்லி வந்த உடனே நீ முதல்ல கை பிடிக்காத, நான் பிடிச்சிக்கிறேன். அங்க நீ தான் பிடிச்ச பிரச்சனை. ஏ பேட்டே, அந்த டேபிள்ல 2 பேருக்கு பட்லி வேணுமா? 2 பிளேட் பட்லி எடுத்துட்டு போ. என்ன அடிச்சிட்ட? அவன் அடிச்சிட்டியா? அவனையும் அடிச்சிட்டியா? என்ன அடிச்சிட்ட? கைய பிடிச்சிட்டு அடிக்க வரேனே பண்ணுவாங்க. என்ன நினைச்சிட்டீங்க மனசுல? கையடியா? கேக்குறதுக்கு ஆளு இல்ல நினைச்சிட்டீங்களா? இப்போ உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆச்சிமா, ஆச்சிமா, சீக்கிரம் வாங்க. என்ன தாங்க என்ன பாருங்கம்மா, 2 பேரும் கைய பிடிச்சு எடுக்கறானுங்க. என்னது கைய பிடிச்சு இழுத்தாங்களா? ஏண்டா உங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா இந்த நாச்சியாபுரம் சாலாச்சி நடத்துற ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு எங்க வீட்டு பண்ணியே கைய பிடிச்சு இழுத்தியா? டேய் என்ன என்ன பொம்பளை நினைச்சியா? டேய் உங்க 2 பேரும் இன்னைக்கு கொட்டல உருவி மாலையா போட்டல. டேய் என்னடா விஷயத்தை சொல்றா. என்னடா விஷயம்? இந்த சர்வர் வந்தாரு. என்ன இவர் சர்வரா? இவர் சர்தாரியா? யாரோ சூடா என்ன இருக்குன்னு கேட்டோம். பட்லி இருக்குன்னு சொன்னான். கேளுங்க கேளுங்க. பட்லி இருக்குன்னு சொன்னியா? கதையே நீந்தே ஆரம்பிச்சு வச்சியா? ஐயா ஐயா தப்பு நடந்து போச்சு. ஐயா உன்னை நான் வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. அது இட்லி பட்லி இல்ல, இட்லி பட்லி இல்லன்னு. நீ பட்லி பட்லின்னு சொல்லி பாவம் பிள்ளைய அடி வாங்கிட்டாங்க. தாரி பூச்சி. பாத்தியா ஆச்சியே பூச்சிங்கிறாரு. ஆனா பேச்சின்னு சொல்லியிருந்தா ஒரு பேர் மாதிரியாவது இருந்திருக்கும். பூச்சியா? ஐயா அவருக்கு தமிழ் தெரியாதுயா. முதல்ல அதை கத்து கொடுங்க. நான் கத்து கொடுக்குறேன். முதல்ல நீங்க உன்னை கத்துக்குங்க. இப்படி எங்கனையாவது போய் பாசத்தையா விட்ட மாட்டிக்கிறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ஐயா. இப்படி அலையாதீங்க. இப்ப சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பட்லி வேணும். ஓடி போயிட்டாருங்க. அவங்க போனது இருக்கட்டும். ஏய்யா சர்தாரு, உனக்கு இங்க என்ன வேலை இந்த நேரத்துல? எனக்கு ஒரு ஜுஜுபி வேணும். ஜுஜுபியா? என்னடி இது ஜுஜுபி? தெரியலையேம்மா. ஜுஜுபி தெரியல? இப்படி புழிஞ்சு கொடுப்பாங்க. முறுக்கா? இல்ல, அது ஸ்வீட்டா புழிஞ்சுவாங்க. ஆத்தி ஜிலேபி. அதுதான். அத நாளைக்கு புழிஞ்சு தரேன். இப்ப என்ன புளியாதே. பூச்சி என்ன பேச்சி? சரி ஏதோ பேச்சி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்ககிட்ட தமிழ் கத்துக்கின்னு டிவில நியூஸ் படிக்கணும். டிவில? அது பெரிய டிவில என்ன கூட பரவாயில்ல, ஒரு சின்ன டிவில நியூஸ் படிக்கணும். தமிழ் கத்துக்கணும், டிவில நியூஸ் படிக்கணும். பெரிய வரதராசன் நினைப்பு. ஐயா அவர் தமிழ் வரதராசே, நீ தமிழ் வராத ராசே. போ. மடிக்கி. மடிக்கி இல்ல மாடிக்கி. போய்யா. அங்க இல்லையா மாடி, இங்க போ. நடைய பாத்தியா? போடி வேலைய பாரு. Hi. Hi. I'm sorry, I'm late. No, I've just been waiting for 30 minutes. Sorry. அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்ததா? என்ன அரேஞ்ச் பண்ணனும்? அப்பாவு தான். என்னது? அது வீட்ல இருந்து காலேஜ்க்கு போய் அங்க இருந்து அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்துட்டாரா? எங்க? கார் பார்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, 3 காரா? இருக்கு, ஆனா ஒண்ணுல தான் வந்தோம். Hey, come on. He's on the way. Relax, Meena. Are you all right? Yeah. I'm all right. Yeah. Be comfortable. Any problem? No, nothing. வாங்க டாட். ஏன் எங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. Manu, meet
மை டாட் மிஸ்டர் சிதம்பரம். டாட், இவன் என்னோட ஃப்ரெண்ட் மனோ. ஹலோ. மனோ, எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஒயிட் ஹவுஸ் தெரியுமா? ஒயிட் ஹவுஸ் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் தங்குவாரே. தெரியும் தெரியும். அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட குடும்பத்துக்கே எங்க அப்பா தான் கார்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுவாரு. இந்த அமெரிக்கன் ஃபிளாக் இருக்குல்ல, ப்ளூ ஸ்டார்லாம் போட்டுருக்குமே, அந்த துணியே எங்க அப்பாவோட எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து தான் போகுது. ஓஹோ, அப்பா காத்துல பறக்குது உங்க அப்பாவோட பிசினஸ் குடி. யா யா டெஃபினெட்லி. உலகத்திலே பெரிய பணக்காரர் இருக்கான்ல, புருடா. ப்ரூனேப்பா. யா ப்ரூனே. ப்ரூனே அவரே எங்க அப்பா கிட்ட இருந்தா டி-ஷர்ட்லாம் தைச்சுப்பாரு தீபாவளிக்கு. அப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரோம்ல, லஞ்ச் வந்து நியூயார்க்ல, டின்னர் எங்களோட தான் வீட்ல. இல்ல டாடி? டாட், மனோட அப்பா கூட பெரிய பிசினஸ்மேன் தான், உங்கள மாதிரியே. சொல்லு மனோ. அப்பா எங்க அப்பாவை சொன்னேன். செராமிக் டைல்ஸ் பிசினஸ் பண்றாரு சார். டாட், இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் மார்பிள் டைல்ஸ் பாக்குறோமே, அதோட உபயோகம் இவங்க அப்பா தான். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு போலன்னா பொண்டாட்டி திட்டுவாங்கன்னு பயமா? சே அதெல்லாம் இல்ல. அவரு இன்னைக்கு நைட்டே சிங்கப்பூர் ஃப்ளைட்ல போகணும். அப்படியா? அவருக்கு 1008 டென்ஷன், வெளியே தெரியாது, அவரும் காட்டிக்கிறது இல்ல. நீங்க 2 ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஓகே டாட். See you. பை.